அதாவது பாத்தீங்கன்னா இந்தியன் ஒன் ஸ்கிரிப்ட் வந்து கமல் சாருக்கு பெருசா பிடிக்கலன்னு சிவாஜி சார் அந்த படத்தை ப்ளீஸ்லா பண்றா அப்படின்னு சொன்னது வந்து சிவாஜி சார், அதனால அந்த படத்தை பண்ணணும் இந்தியன் 2 ஆடியோ லான்ச்ல கமல் சார் சொல்லியிருந்தார். அப்படி 6 வருஷத்துக்கு முன்னாடி கட் பண்ணா நம்ம அட்லி சாரோட தரமான படமான மெஸ்ல படத்தை பார்த்துட்டு செம்மையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கமல் சார் வந்து விஜய் சாரையும் அட்லி சாரையும் கூப்பிட்டு போட்டோ எடுத்திருப்பாரு. அந்த போட்டோக்கு பின்னாடி என்னன்னா அபூர்வ சகோதர படத்தோட போஸ்டர் இருந்துச்சு. இப்ப இல்ல, அப்பவே கமல் சார் தக்லீஃப் பண்ணிருப்பாரு. அதற்கான பலனும் அவர் அனுபவிக்க வேண்டும். உண்மையா அப்படி பார்த்தா அபூர்வ சகோதரர்களும் மெர்சலும் ஒரே மாதிரி கான்செப்டா இருக்கும். அதே கான்செப்ட் தான் கமல் சார் நடிச்ச இந்தியன் படமும் சிவாஜி சார் நடிச்ச தங்கப்பதக்கம் படமும். 2 படத்துல என்ன ஒற்றுமை இருக்குன்னா, ஹீரோ வந்து நியாயத்துக்காக போராடுவாரு, ஹீரோட மகன் வந்து தப்பு செய்வாரு, அதுக்கு வந்து தன்னோட மகன் தப்பு செஞ்சாலும் அது பண்ண கொடுப்பண்டா அப்படின்னு சொல்லி தகப்பனர் இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் போகும். அதே கான்செப்டை பட்டிடிங்கரிங் பண்ண இந்தியன் 2 பஞ்சி இந்தியன் 1 பண்ணாங்க. இப்ப என்ன விஷயம்னா, தக்லீஃப் பண்ண கமல் சாருக்கு சிவாஜி சார் தக்லீஃப் பண்ணிருப்பாரோ? ஆனா வெதை நான் போட்டது